சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. அண்ணா, நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த மாலை வணக்கம். நீங்கள் தானே கேள்வி கேட்கணும். ப. சிதம்பரம் என்ன பண்ணோம்னா, தொலைபேசி எடுக்கணும், சரியாண்ணே. தொலைபேசி எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு போய் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு தொலாய் எம்கே ஸ்டாலின் அவருக்கு ப. சிதம்பரம் ஒரு ஃபோன் போடணும். அண்ணே, திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா 4 ரூபான்னு குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களேண்ணா. அண்ணே, இந்த எல்பிஜி சிலிண்டர் விலையை 100 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்களேண்ணா அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லணும். அப்படி சொன்னால் அவர் நல்ல அரசியல்வாதி. ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா 4 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு குறைக்கல, எல்பிஜி சப்சிடி 100 ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்கல. எனக்கு இந்தியாவினுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் பேசுகிற பேச்சை பாருங்க. கனிமொழி அக்கா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க. உமன் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. பெண்களை எல்லாம் அப்பீஸ் செய்வதற்காக பிரதமர் அவர்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒழுக்கமாக அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஏன் தமிழகம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குங்கண்ணா? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் நினைச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது? இல்லை, முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்சநீதிமன்றத்திற்கு எம்கே ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனராக போகக்கூடாது. ஏன்னா பல பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க. இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது, எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதில்லை. நம்முடைய முதலமைச்சர்னா யார் இன்னும் பேப்பர் படிக்கலை, யார் எதுவும் தெரியாது, நாமெல்லாம் இன்னும் கற்காலத்தில் வாழ்கிறோம், அவங்க கட்சி நடத்துகிற ஒரே ஒரு சேனலை தான் எல்லாம் பார்க்கணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கார். அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம், யாருக்கும் எதிரானது கிடையாது. குறிப்பாக 2014 பற்றி நிறைய பேசியாச்சுனே. அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் சிஏஏ சட்டத்தை விடமாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர்கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசினுடைய சப்ஜெக்ட், அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா? ஒரு வாரமா எதுக்கு மாநில அரசினுடைய துணை வேணும்? எதுக்கு மாநில அரசினுடைய துணை வேணும்? அப்படின்னு யார் சொன்னாங்க? மத்திய அரசு டைரக்டாக ஒரு போர்ட்டல் ஆரம்பித்து, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி தெரியுமானே? சிஏஏ சட்டத்தை படிச்சிங்களா நீங்கள்? அந்த 35 பக்கம் கொடுத்தாங்க, யாராச்சும் நண்பர்கள் படிச்சிங்களா? ஜேர்னலிஸ்ட்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க, யாராச்சும் படிச்சிங்களா? பிரச்சனைனா யாரும் படிக்கிறது இல்லை, அரசியல்வாதிகளும் படிக்கிறது இல்லை, யாருமே படிக்கிறது இல்லை. அவங்க அப்படியே ஒரு பொய்யை சொல்கிறாங்க, அது உங்களையும் கேட்க வைக்க நிர்பந்திக்கிறாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்கின்ற வார்த்தையில் போட்டிருக்காங்க, கவனிச்சிங்களானே? திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்கிறேன். இந்த மாநிலத்தில் அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை படிங்க. 35 பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க. மாநில அரசுக்கு எங்கே இதில் சம்பந்தம் இருக்குது? எதுவுமே படிக்கிறதுல யாராவது துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க முதலமைச்சருக்கு, அதையும் திறந்து படிச்சுட்டு இருக்கார். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா? போர்ட்டல் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம்? போர்ட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா? எதுவுமே தெரியாமல் இவங்க பாட்டு பேசினா எப்படி பதில் சொல்கிறோம்? மத்திய அரசுக்கு 100% அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்குது. மாநில அரசுக்கு 0.001% கூட இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. யாருன்னே கவலை தெரிவிச்சிருக்காரா? கவலை தெரிவிச்சுக்க சொல்லுங்கண்ணே, கவலை தெரிவிச்சுக்க சொல்லுங்கள், சந்தோஷம் தான். வேற என்ன? அவர் கவலை தெரிவிக்கிறாரா? எங்கள் ஆட்சி நாங்கள் மாற்ற முடியுமாண்ணா? இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி. அமெரிக்காக்காரன், வெள்ளைக்காரன், இங்கிலாந்துக்காரன், ஜெர்மன்காரன் இத்தனை காலமாக அவன் தீர்மானித்தா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று. இப்போ நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும். அமெரிக்காக்காரன் கவலை தெரிவிச்சோன்னே நாங்களும் போய் எங்கேயாச்சும் ரோட்டில் படுத்து அழுவுமானே? இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி. அப்போ இத்தனை காலமாக காங்கிரஸ்காரன் அமெரிக்காக்காரனுக்கு ஆட்சி நடத்தினானா? இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அது அமெரிக்காக்காரன் கோச்சுட்டா கோச்சுக்கு சொல்லுவோம்.
ஏன்னா வெள்ளைக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பயந்துங்க ஆட்சி நடத்தணுமா? சொல்லுங்க மேடம். தேர்தல் பத்திர விவகாரத்தில் நடந்துக்கிறது மிகப்பெரிய முறைகேடு அப்படின்னு இந்த முறைகேடு பிரதமர் மோடி அப்படின்னு யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்கன்னு கேட்டேன். யார் மேடம்? தலைவர் திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்டில் ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார். அவர் பேர் என்ன? ஆதவ அர்ஜுன். திருமாவளவனை கூப்பிட்டு அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும். இந்த லாட்ரி மார்ட்டின் ஒருத்தர் இருக்கார் தெரியுமானே? லாட்ரி மார்ட்டின் அவருடைய சன்னின்லா மருமகன். ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் விசிகா திருமாவளவனை தலைகீழா பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்துருந்தார். எதுக்குன்னா எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலாம். இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுற்றிட்டு இருந்தார். அவர் தான் MK ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர், சோஷியல் மீடியா அட்வைசர். அதனால் இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க. ஏன்னா 2 கட்சியில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க. ஒன்று விசிகால சம்மந்தப்பட்டிருக்கீங்க, இன்னொன்று ஆதவ அர்ஜுன் தம்பி இங்கே சம்மந்தப்பட்டிருக்கீங்க. நீங்கள் யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துகிறாங்க, 21 லோக்சபா இடத்துல நிற்கிறாங்க. எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும்? மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துகிறாங்க, எதுக்கு 3300 கோடி ரூபா பணம் வேணும்? அதனால் விசிகே திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க. ஆனால் இந்த ஆதவ அர்ஜுன் யாரோ உங்கள் பாக்கெட்டில் இருக்காராமா, எடுத்து வெளியிட சொன்னார். மார்ட்டின் அவருடைய மருமகனாமா, அவர் மூலமாக தான் உங்களுக்கும் திமுகவினுடைய 90% பணம் யார் மூலமாக வந்திருக்குன்னு கேளுங்க. விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க. திருச்சி மாநாடு விசிகேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க. எதுக்கு விசிகே காரங்க தக்கத்திம்பி தப்பக்கத்தின்னு குதிச்சாங்க ஒரு வாரமா? ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும். எதுக்கு? ஃபண்டர் மேடம், ஃபண்டர் மணி. 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க. இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்மந்தம்லாம் புகைப்படம் நைட் நான் வெளியிடுறேன். எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடுறேன். விசிகே எனக்கும் ஆதவ அர்ஜுனுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடுறேன். ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்திரிகை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்கிரம் வெளியே வந்துருக்கு. இங்கே முடிச்சுட்டு இங்கே வர்றேன் மேடம், முடிச்சுட்டு இங்கே வர்றேன். முடக்க சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஏன்னா அவர் முடக்க சொன்னா வேண்டான்னு சொல்றதுக்கு நான் யாருன்னு? அவர்கிட்ட என்ன புகார் இருக்கு, என்ன முகாந்திரம் இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு? டெல்லியில் தான் இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடலாம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். போய் முடக்க சொல்லுங்க. வேண்டான்னு சொல்றதுக்கு நான் யார்? பத்திரிகையில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, பத்திரிகையில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. என்ன இருக்கோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட கொடுக்க சொல்லுங்க. இவர் எனக்கு 100 ரூபா கொடுக்குறாரு. இவர் கழுத்தில் நான் கத்தி வச்சு, அண்ணே நீ 100 ரூபா கொடுத்தா தப்புனே, அதில் 20 ரூபா டிஎம்கே கொடுங்க, 20 ரூபா ஏடிஎம்கே கொடுங்க, இது கம்யூனிஸ்ட் நாடு, 20 ரூபா விசிகே கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 20 ரூபா எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன்னு நினைச்சிங்களா? இவர் வந்து எனக்கு 100 ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை வாங்குகின்றேன். ஏன்? அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது, என் கட்சியை பிடித்திருக்கிறது, மோடியை பிடித்திருக்கிறது. அது ஏன் நீங்கள் வேண்டாங்கிறீங்க? நான் யார்ட்டாச்சும் போய் கழுத்தில் கத்தி வச்சு திமுகவுக்கு போகிற 100 ரூபா போகாதுன்னு நான் சொன்னாங்களா? பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்டில் பணம் வந்திருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் விரும்புகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒளிவு மரம் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறோம். இதே கேள்வியை நீங்கள் திமுக ஸ்டாலினை போய் அண்ணே நிற்கிறதே 21 சீட்டு, அது என்ன பிரதர் அந்த எந்த ஊர் பார்டரில் இருக்கும், நம்ம பார்டரில் கான்ஸ்டிடுவன்சி கும்மிடிப்பூண்டி கான்ஸ்டிடுவன்சி நம்பர் 1, கும்மிடிப்பூண்டி தாரி கட்சி இல்லை, எதுக்கியா 1000 கோடி நீங்கள் கேட்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு 460 கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்டில் வந்திருக்கு, எதுக்குன்னு கேட்கணும். யார் கொடுத்தாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. மம்தா பானர்ஜி 3000 கோடி ஒரு மாநிலத்தில் ஒரு சாதாரண கட்சி கேட்கணும். இதுதான் கேள்வியோ தவிர, அண்ணே பிஜேபி மேலே காங்கிரஸ் கட்சி சொல்லுதா, சொல்லிக்கங்க, எலெக்ஷன் கமிஷனில் கொடுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அதே நீதிபதிகிட்ட போங்க, வேண்டான்னு சொல்கிறோமா? 5500 கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை 5500 உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமாக பணம் கொடுத்துருக்கேன் மாநில தலைவரா. எவனாச்சும் வர சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வர சொல்லுங்க. சேலஞ்சு பண்ணுறேன் உங்களுக்கு மேடம், சேலஞ்சு பண்ணுறேன். 5500 உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமாக வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருக்கோம் நாங்கள். வர சொல்லுங்க. செக்கில் எவ்வளோ கொடுத்தாங்க கேளுங்க, யாராச்சும் ஒருத்தங்க கொடுத்தாங்களான்னு கேளுங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க, அதை விட்டுட்டு ஏதோ பேசுவாங்க. சொல்லுங்க. அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன்.
நீங்கள் ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்டையும் கேட்குறீங்க. எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்டில் சுற்றுறாரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோஷியல் மீடியா அட்வைசராக இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு பிசிகே தலைகீழா நின்னாங்க? அதனால் நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் போய் கேளுங்க. நான் ஆதவ அர்ஜுனா? ஒரு நிமிஷம், நான் ஆதவ அர்ஜுனா? இல்லை இல்லை, ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன். சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு? அவருடைய சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு? விசிகே கட்சியில பொறுப்பில் இருக்கார். அவருடைய சொந்த மருமகன் விசிகே வருவதற்கு முன்பே அறிவாலயத்தில் இருந்தார். அவரை கூப்பிட்டு பிரஸ் நடத்த சொல்லுங்க. கேள்வி அவருக்கு போகணும். எங்கிட்ட கேட்குறீங்க? அந்த நிறுவனத்தினால் இல்லை, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அடுத்த கேள்வி என்ன? தலைவா, நீங்க எழுதி வச்சு கேட்குற கேள்வி பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம், செல்போனில் எடிட்டர் அங்கேருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கான். இந்த ட்ராமாலாம் எங்கிட்ட பண்ணாதீங்க. புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி. இந்த ட்ராமா எங்கிட்ட வைக்காதீங்க. கேள்வி பதில் சொல்லியிருக்கேன். எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்குறீங்க? எதுக்காக எழுதி வச்சு கேட்குறீங்க? நீங்க சம்பந்தமே. ஒரு நிமிஷம், முதல் கேள்வி. மூணாவது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்பில், அதை பார்த்து கேட்குறீங்க. ஆதவ அர்ஜுனை பற்றி இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. அண்ணே, ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருண்ணே, தயவு செஞ்சு கேட்போம், போடுங்க, ரிப்ளை போடுங்க எடிட்டர். நீங்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்காங்க லைவா பார்த்து. நீங்க கேட்க ஒரு நிமிஷம், நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி நீங்க சொல்லுங்க. அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன். ஒரு நிமிஷம், செல்போனை பார்த்து படிக்கிறேன். எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையாக சொல்றேன். அதே நேர்மையை உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஆதவ அர்ஜுன் லாட்டரி மார்ட்டின் மருமகன், விசிகேல இருக்காரு, மு க ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரே கட்சி, மாநில கட்சி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக வந்து. ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்க? 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும். ப்ரோரேட்டை பிரிச்சு பாருங்க. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு. திமுக போய் கேளுங்க. கும்மடி கூண்டிக்குள்ள கட்சி நடத்தக்கூடிய திமுக எதுக்கு இவ்வளவு பணம்? போய் கேட்கணும். அந்த கேள்வி கேட்காம சுத்தி வள சென்னை கேட்கறது. எது உங்களுக்கு உண்மை பொய்ன்னு நான் சொல்லணும்? கட்சி நீங்க நடத்துறீங்களா? இந்த கட்சி நாங்க நடத்துறோம். எங்க வேட்பாளர், நாங்க அரசியல் கட்சி, நாங்க முடிவு பண்றோம். கூட்டணி கட்சி வர்றாங்க, எங்களுக்குள்ள பேசுறோம். உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பத்தி என்ன சொல்லுவோமோ அப்ப சொல்லுவோம். நீங்க அரசியல் கட்சியை நடத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன். ஆனா இதானே ஸ்ட்ராட்டஜி, இதானே டீலிங்கு, இப்படி தானே பண்ண போறோம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே, சொல்றதை ரிப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ, மக்களை சந்திப்பதற்காக இந்தியா முழுவதுமே மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறார். இந்த சர்வாதிகாரத்தனமான திமுக அரசு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. பிரதமருடைய ரோட் ஷோவை தடுப்பதற்கு காலையிலிருந்து கிளம்பி இருக்கிறார். ஆனால் நம்முடைய உயர்நீதிமன்றம், அதனுடைய நீதிபதிகள் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நியாயம் வழங்கி 18ஆம் தேதி சாயங்காலம் கோயம்புத்தூரில் திட்டமிட்டபடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம். தமிழகத்தில் இன்னும் நியாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர்நீதிமன்றம் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மேடம். குறிப்பாக கன்னியாகுமரிக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு பெரிய ஆழமான தொடர்பு. 1991 டிசம்பர் 11ஆம் தேதி ஆரம்பித்த ஏக்தா யாத்திரை, அந்த தொடர்பு இன்னும் பெரிய தொடர்பாக நீண்டு கொண்டிருக்கிறது. பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன், மக்களுக்காக அவ்வளோ செய்கிறாங்க. கன்னியாகுமரியின் மீது தனியாக அவருக்கு ஒரு காதல். மிகுந்த உற்சாகமாக எழுச்சியாக கன்னியாகுமரியிலே நம்முடைய பிரதமர் மோடி அவருடைய நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உறுதியாக கன்னியாகுமரியிலே தாமரை மலரும், தமிழகத்தில் வேறு பகுதியில் மலர்வதைப் போல.